ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 3 மாதிரி தேர்வு 3 பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? ஔவையார். ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? ஔவையார். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து பணியாற்றிய நிறுவனங்களில் தவறானது எது அப்படின்னா, நாசா விண்வெளி மையத்தில் அவர் பணிபுரியலை. எங்கெல்லாம் பணிபுரிந்தார் அப்படின்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம் மற்றும் இந்திய விண்வெளி மையத்தில் பணிபுரிஞ்சிருக்காரு. ஆனால் நாசாவில் இல்லை. புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? பாரதியார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? நெல்லை சு. முத்து. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து எத்தனை நூல்களை வெளியிட்டுள்ளார் அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட நூல்கள். நெல்லை சு. முத்து எத்தனை நூல்களை வெளியிட்டுள்ளார்? 80க்கும் மேற்பட்ட நூல்கள். அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற வரிகளை கூறியவர் யார்? நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற வரிகளை கூறியவர் நெல்லை சு. முத்து. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. இதுக்கான ஆன்சர் 312. ஆன்சர் பி. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஏனென்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஔடதமாம். ஔடதம் ப்ளஸ் ஆம் ஔடதமாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்யாமை. ஆன்சர் ஏ. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரிகளை பாடியவர் பாரதியார். அறிவியலால் ஆள்வோம் என்ற பாடல் யாரால் எழுதப்பட்டது? ஆசிரியர் குழு. அறிவியலால் ஆள்வோம் என்ற பாடல் யாரால் எழுதப்பட்டது? ஆசிரியர் குழு. அவன் எப்பொழுதும் உண்மையினையே உரைக்கின்றான். அவன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நீலவான். நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாதியங்கும். இல்லாதியங்கும். காரல் கபேக் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர்? செக் நாடு. காரல் கபேக் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர்? செக் நாடு. ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபேக். ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அடிமை. ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. எந்த ஆண்டு காரல் கபேக் தான் எழுதிய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்தினார்? 1920ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு காரல் கபேக் தான் எழுதிய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்தினார்? 1920. ஒரே மாதிரியான வேலைகளை மனிதர்களை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் எது? தானியங்கி. ஒரே மாதிரியான வேலைகளை மனிதர்களை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தானியங்கி. தானியங்கிக்கு விளக்கம் தந்த கலைக்களஞ்சியம் பிரிட்டானிக்கா. தானியங்கிக்கு விளக்கம் தந்த கலைக்களஞ்சியம் பிரிட்டானிக்கா. தானியங்கிகள் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? தொழிற்சாலை, மருத்துவத்துறை, செயற்கைக்கோள். அனைத்தும் சரி. தானியங்கிகள் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? தொழிற்சாலைகள், மருத்துவத்துறை மற்றும் செயற்கைக்கோள். எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. 1977ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூவுடன் போட்டியிட்டவர் யார்? கேரிகோஸ் ப்ரோ. 1977ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூவுடன் போட்டியிட்டவர் யார்? கேரிகேஸ் ப்ரோ. கேரிகேஸ் ப்ரோவை வெற்றி கொண்ட கணினி எது? டீப் ப்ளூ. கேரிகேஸ் ப்ரோவை வெற்றி கொண்ட கணினி டீப் ப்ளூ. டீப் ப்ளூ என்னும் மீத்திர கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? IBM.
டீப் ப்ளூ என்னும் மீத்திர கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM. உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? சோஃபியா. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? சோஃபியா. எந்த அமைப்பு ரோபோ சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது? ஐக்கிய நாடுகள் சபை. எந்த அமைப்பு ரோபோ சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது? ஐக்கிய நாடுகள் சபை. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுவே முதல் முறையாகும். உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுவே முதல் முறை. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த. நின்று பிளஸ் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ பிளஸ் உருவம். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ பிளஸ் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மருத்துவத்துறை. மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது செயல் இலக்க. செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அழித்தல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அழித்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மாணவர்கள் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது யாருடைய கனவாக இருந்தது? அப்துல் கலாம். மாணவர்கள் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது யாருடைய கனவாக இருந்தது? அப்துல் கலாம். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் என்னும் திருக்குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம் அவர்கள். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் என்னும் திருக்குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த புத்தகம் எது? திருக்குறள். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த புத்தகம் திருக்குறள். அதே மாதிரி இங்கிலீஷில் பிடித்த புத்தகம் விளக்குகள் பல தந்த ஒளி. இங்கிலீஷில் பிடித்த புத்தகம் விளக்குகள் பல தந்த ஒளி. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிகவும் மகிழ்ந்த நிகழ்வு எது? போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்ட போது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிகவும் மகிழ்ந்த நிகழ்வு எது? போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்ட போது. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் எவற்றையெல்லாம் கருதுகின்றார்? உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி, நவீன மருத்துவ பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி, பாதுகாப்பு துறையில் மற்றும் அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி. ஆன்சர் அனைத்தும் சரி. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் அவர்கள் எவற்றையெல்லாம் கருதுகிறார் அப்படின்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி, நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி, பாதுகாப்பு துறையில் அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி. இதெல்லாம் தான் அவர் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் கருதியது. எனவே இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெறும் பொழுது எந்த நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலாம் என்று அப்துல் கலாம் அவர்கள் கூறுகின்றார்? எய்ட்ஸ் மற்றும் இனிவரும் புதிய நோய்களுக்கு. கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெறும் பொழுது எந்த நோய்களுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலாம் என்று அப்துல் கலாம் அவர்கள் கூறுகின்றார் அப்படின்னா, எய்ட்ஸ் மற்றும் இனிவரும் புதிய நோய்களுக்கு. ஆன்சர் ஏ மற்றும் பி. 100 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா எப்படி இருக்கும் என்று அப்துல் கலாம் கூறுகின்றார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை, செயற்கைக்கோள்கள் மூலம் சூரிய சக்தி, செவ்வாய் கிரகத்தில் மனித இனம் குடியேறியிருக்கும். ஆன்சர் அனைத்தும் சரி. 100 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா எப்படி இருக்கும் என்று அப்துல் கலாம் கூறுகின்றார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை, செயற்கைக்கோள்கள் மூலம் சூரிய சக்தி, செவ்வாய் கிரகத்தில் மனித இனம் குடியேறியிருக்கும். ஆன்சர் அனைத்தும் சரி. உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்? குழந்தைகள். உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்? குழந்தைகள். மாணவர்கள் வெற்றியடைய அப்துல் கலாம் அவர்களின் வழிகள்.
அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனித்தல். வியர்வை வியர்வை வியர்வை. ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. மாணவர்கள் வெற்றியடைய அப்துல் கலாம் அவர்கள் கூறும் வழிகள் என்ன அப்படின்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனித்தல். வியர்வை வியர்வை வியர்வை. ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்றுத்தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்றுத்தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 1928 பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 1928 பிப்ரவரி 28. இந்தியாவில் அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார்? சர் சி வி ராமன். இந்தியாவில் அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசை பெற்றவர் சர் சி வி ராமன். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி, மெஷின் அப்படின்னா எந்திரங்கள், ரோபோ தானியங்கி. ஆன்சர் வந்து சி ஆன்சர். கம்ப்யூட்டர் கணினி, காலிங் பெல் அழைப்பு மணி, மெஷின் அப்படின்னா எந்திரங்கள், ரோபோ அப்படின்னா தானியங்கி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.